Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டூர் தான். வாங்க நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Ching ching ching. Three-car garage. இங்க வந்து போர்ஷே. வீட்ல யாரும் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஹாய், வாங்க வாங்க, வெல்கம். ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. யா, எனக்கு உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இது என்ன பண்ணு ஃபயர் பேரே வந்து. ஸோ இங்கே இந்த லைட் போட்டிருக்கோம். இது வந்து அப்கிரேடட் லைட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம அப்கிரேட் பண்ணும்போது அதுவும் அப்கிரேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த லைட்டை நம்ம மாற்றிடுவோம். இதை எடுத்து நம்ம அங்கே போட்டுருவோம். இங்கே வந்து வேற ஒன்றும் இருக்குது, அதனால நான் அப்புறமா சொல்கிறேன். எக்கச்சக்க இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இப்போ வீட்டில் இருக்க பெரிய டைனிங் டேபிள் இங்கே போட்டுருவோம். அப்படி அது பத்தலை அப்படின்னா ஹோப்ஃபுல்லி பத்தவும் நினைக்கிறேன். அப்படி பத்தலைன்னா அது நடுவில் இருக்க லீஃப் எடுக்கலாம். நடுவில் 2 லீஃப் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் எப்படின்னா இப்போ நம்ம இருக்க வீட்டில் வந்து ஒரு சைடு தான் நம்ம போகிறோம். அந்த சைடு டாக்டர் இப்படி போனோம்னா இப்படி போவோம். ஸோ இங்கே எப்படின்னா இந்த சைடு ஓப்பனா இருக்கு, அந்த சைடும் ஓப்பனா இருக்கு. ஸோ 2 சைடு ஓப்பனால கொஞ்சம் ஈஸியா அந்த சைடு உட்காந்துக்கலாம், இந்த சைடு உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டைனிங் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும். அந்த வீட்டு சைஸ் டைனிங் தான் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் சரியா தெரியல. அந்த வீட்டு சைஸ் டைனிங் தானே இருக்கும். அதாவது கொஞ்சம் பெருசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் பெருசு இருக்குமா? அதோட சின்னது இருக்காது அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு, இதுக்கு ஆப்ஷன்ஸ் பெருசா கொடுக்கல. அது யார் ட்ரே சீலிங் கேட்டுருந்தாங்க. நாங்கள் ட்ரே சீலிங் வேணாம் அப்படின்னு, ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த ரூம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கு. இதுதான் வந்துட்டு க்ளோஸ்டு ரூமாக இருந்தது. நான் இந்த வீடியோ வேணால் முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹவுஸ் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு நான் காமிக்கிறேன். இதை நான் அது முதலே போட்டிருந்தேன்னா இதில் காமிக்கல. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். நார்மலா அது இது பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணணும்னா இது வரைக்கும் வந்துட்டு இங்க டோர் இருக்கும். ஸோ இங்க நம்ம அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கு, வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கரண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம்ல தான் நம்ம பூஜை ரூம் வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் இதுதான் யோசிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்துட்டு வேற ஒரு ஐடியா இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேற ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனா விட்டுரும். ஸோ என்டர் ஆனவே கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, 2 சைடுமே ஓப்பனா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அது பிளான் போட்டுருக்கோம். ஸோ இப்படி இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் பிளான் போட்டிருக்கோம். இது வந்துட்டு ஒரு குட்டி மீடியா ரூம் மாதிரி பிளான் போட்டிருக்கோம். மீடியா ரூம்னா ப்ரொஜெக்டர்லாம் இல்லை, டிவி மாதிரி செட் பண்ணிட்டு வெல்கம் ஏரியா மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இங்கே ஒரு குட்டி கவுச்சஸ்லாம் போட்டுட்டு நம்ம செட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு குட்டி ஷெல்ஃப்ஸ் இருக்க ஸ்டோர் ஏரியா தான். இங்கேயும் கோட்டெல்லாம் மாட்டிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயிண்டிங் இதெல்லாம் இப்போதைக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போயிருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறமா வந்து கராஜில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இங்கே வச்சுக்கிட்டோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஃப் பேக். எல்லா இடத்துலையும் லைட்டை வச்சுக்கோ. இங்கே இந்த லைட் எங்கே இருக்கு? லைட்டை போய்ட்டு உள்ள அங்கே ஒரு லைட் இருக்கு. இது வந்துட்டு காணப்படாது. ஓகே, இது ஹாஃப் பேக். ஸோ இதுக்கு என்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுவும் அப்கிரேட் பண்ணோம். இது வந்து எல்லாம் வந்து டேப் எல்லாமே வந்துட்டு பிளாக் கலர்ல அப்கிரேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த லைட்ஸையும் நாங்கள் வந்துட்டு அப்கிரேட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இல்லப்பா. ஸோ யா, இதுக்கு என்ன பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ளோரிங்கும் தான் இது அப்கிரேடட் தான். இந்த ரூமுக்கு வந்து வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா இந்த ரூம்க்கு டைல் போட முடியாதுனாங்கல்ல, வெறும் இந்த நார்மல் ஃப்ளோரிங் தான் போட முடியாது. இந்த இடத்துல வந்து எதனா லைக் டைல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம ஆளை கூப்பிட்டு சார்ஜ் பண்றோம்னா அவங்க எவ்வளவு கேட்பாங்கன்றது தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து இது ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம். ஆக்சுவலி ஸ்டோர் ரூம் கொஞ்சம் வந்துட்டு இப்போதான் நாங்கள் சாமான்லாம் வச்சோம். ஸோ அதனால அந்த வீடு செப்பரேட்டாக வரும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த வீடோட அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இப்படி வித் அதிகமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் அப்படியே பெப்பர் பேன் போயிட்டு பெப்பர் பேன் வந்துக்கலாம். ஸோ ஸ்டோர் ரூம், ஸோ அந்த சைடு உள்ள நல்லா போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிப்படி. ஸோ மாடிப்படிக்கு இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு இது போடலை, ஃப்ளோரிங் போடல, கார்பெட் தான் போட்டுக்கோம். அதுவும் லைட் கலர் போட்டுக்கோம். கடவுள் புண்ணியத்தில் நான் பத்திரமா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எங்க இந்த லைட்டு அங்கதான் இங்கே இருக்கும். ஊர்ல எல்லா லைட்டும் போட்டேன், அங்க இருக்கு இங்க இருக்கு. பரவாயில்ல, இது தனியா லைட் வருதுல்ல ஸ்விட்ச். ஸோ இந்த இதுக்கு தனியாக ஒரு லைட் இருக்கு, பரவாயில்ல. நம்ம கரெக்ட் பில் மிச்சம் பண்ணோம்னா இதை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ கிச்சன் கடைசியாக வருமா? ஸோ நம்மளுடைய ஒரு ரூம் ஒரு நாளைக்கு வரும் அப்படிலாம் இல்லை. ஸோ நம்மளுடைய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து இதுதான். ஸோ லிவிங் ஸ்பேஸ் ஆக்சுவலி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டால் சீலிங்கோட. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரீ ஒயரிங் எடுத்துருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய சாண்டியர் வந்து தொங்க விடுறது தான் பிளானு. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நார்மலா வந்து லிவிங் வந்து இதோட முடிச்சிட்டோம். இதுதான் இது. ஸோ இது வந்துட்டு 4 feet நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் தான். எவ்வளவு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த 4 feet ஆனால் அதிக விலை. நான் கூட குழந்தைங்க இந்த 4 feet ஏன்பா இவ்வளவு விலை? 23,000 23 இல்ல தெரியல, எவ்வளவு 23 இல்ல ஏதோ, ஆனா நிறைய அதிகமா தான் போட்டோமா. 16,000 ஏதோ ஞாபகம் இல்லை. ஸோ அதனால நான் கூட குழந்தைங்க இந்த 4 feet போய் 16,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த 4 feet எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நம்ம வந்து இங்க தனியா கர்டன்ஸ் போட்டுக்கலாம், அங்க நம்ம வந்து தனியா ஒரு பிளைண்ட்ஸ் மாதிரி போடலான்னு இருக்கோம். எலக்ட்ரிக்கல் பிளைண்ட்ஸ் மாதிரி வேணா தரலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்க்கு தான் வந்து ஃபயர் பிளேஸ். ஸோ இதுவும் வந்துட்டு இது வேலை ஞாபகம் இல்லை, இதுவும் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ல தான் வந்து. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் முக்கால்வாசி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, கிச்சன் எடுக்குதுங்க, கிச்சன் வராம எடுக்க அப்பதான் சர்ப்ரைஸா நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இதுல ஒரு இது இருந்தது, சேஞ்சஸ் இருந்தது. இங்க வந்து மூடிட்டு மேல வந்து ஃபுல்லா கேம் மாத்திக்கலான்னு நாங்க இந்த வீடை வாங்கினதே அந்த கிரைட்டீரியால வந்துட்டு டால் சீலிங் இருக்குன்ட்டு அதை போய் நம்ம மூடுவோமா, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் லிவிங் ஸ்பேஸ்க்கு அந்த சைட் போனாங்க. ஸோ இங்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு புக் ஏரியா. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது க்ளோஸ்ல தான் இருக்கும், இது க்ளோஸ்ல இருக்கும், இதுவும் வந்துட்டு இதோட முடியும், அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு புக் ஏரியா. ஸோ யூஸ்வலா இங்க வந்துட்டு குட்டி டைனிங் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நாங்க வந்து இந்த சாண்டியரை இங்க இருந்து எடுத்துருவோம். ஸோ தட் இடிக்காம இருக்கும். இந்த நுக் ஏரியாவை நாங்கள் சேர்ஸ் டேபிள்ஸ் போட போறது இல்லை. நாங்கள் வந்து மேபி இங்க ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு வேற யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ கிட்ஸ் வந்துட்டு இங்க லிவிங் ரூம்ல வந்து உட்காந்து படிக்கணும், நம்ம கிச்சன்ல இருந்து ஹெல்ப் பண்ணோம்னா அப்படி ஒரு இது வரைக்குமே அடைச்சிக்காத மாதிரி குட்டியா ஒரு பெஞ்ச் மாதிரி சின்னதா போட்டுட்டு மேபி சாப்பிட்றோம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் அது ஃபியூச்சர்ல. ஸோ ஆனால் நாங்கள் வந்து இங்கே டேபிள் சேர் கண்டிப்பாக போடல, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுடைய சன்ரூம். இதுவும் வந்துட்டு கிறிஸ்டோட ரூமா தெய்வமே தெய்வமே முடியலமா. ஸோ இது வந்துட்டு எங்களுடைய சன்ரூம். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ல தான் வந்தது. இதுக்கு தான் வந்துட்டு 23,000 ஆச்சு. ஸோ இது வந்து இந்த ப்ரீ ஒயரிங் தான். ஸோ நாங்கள் இதை எடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி ஷாண்டியர் கொடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் காமிக்கிறோம், நாங்கள் நெக்ஸ்ட்ல நாங்கள் எதனா ப்ராஜெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக காமிக்கிறோம். ஸோ பிளான்ஸ் என்ன அப்படின்னா இங்கே ஒரு குட்டி கவுச் போட்டுட்டு மேபி இங்கே ஒரு ஸ்விங் மாதிரி அது நம்ம யோசிக்கலாம். இன்னும் நாங்கள் பெரிய பிளான் போடலை.
அவுட்டோர் நம்ம அப்புறம் போகலாம், டெக்கெல்லாம் இருக்குது, நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது, ஸ்பெஷல் ரூம், வாங்க போகலாம். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்பெஷல் பிளேஸ்ன்றது அது இதுதான். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆஃபீஸ் ரூமாக வச்சுக்கலாம் தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் யோசிச்சோம் இது வந்துட்டு நம்ம வந்து ஏன் இதை வந்து ஒரு ப்ரைவேட்டாக குட்டி சுவாமி ரூமாகவே டெடிக்கேட்டடாக இது பண்ணலாம். ஏன்னா நாங்கள் பெரிய அந்த ரூம் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி பசங்க போயிட்டு வராங்க, சம்டைம்ஸ் குளிக்காம போகிறாங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு இதில் என்ன பிளான்னா இந்த இடத்துல ஒரு பிக்சர் ஃப்ரேம் மாதிரி மாட்டிடலாம், இந்த ஸ்பேஸை கண்டிப்பாக மூடிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டோர் மாதிரி போட்டு ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுக்கலாம், ஒரு மாதிரி ஃப்ராஸ்டி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராஸ்டி விண்டோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஆஃபீஸ் ரூமு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே என்டர் ஆனும்போது நம்ம இது பண்ணது. ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரலாம், இல்லை அது எப்படி போகணும்னு எனக்கே தெரியல. ஸோ இதுதான் அந்த டைனிங் ரூம். ஸோ இங்க வந்துட்டு இவங்க வந்து ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூமா? சாரி, பூஜா ரூம். இங்க ஆக்சுவலி ஆஃபீஸ் ரூம்னாலே இவங்க வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நாங்க இதை வைக்கும்போது சொன்னோம் எனக்கு இது வேண்டாம், நீங்க இதை எடுத்து பேண்ட்ரியில போட்டுரு அப்படின்னா, இல்ல நான் வந்து இதான் பண்ணியே ஆகும் அப்படின்னா, சரி ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா நாங்க வீட்டுல வச்சிருக்க பூஜா ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு நாங்க இங்க வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் அடைச்சிக்கோம். நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா இதை எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும்ட்டு. ஆனா எங்களுக்கு இதை நாங்க டெஸ்ட்ராய் பண்ண விரும்பல. நாங்க இதுக்கு முன்னாடியே இதை நாங்க பூஜா ரூம் வச்சிருவோம், இல்லைன்னா மேல வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோ. பார்க்கலாம், இப்போதைக்கு என்ன ஷெல்ஃப்னு ஐடியா இல்லை. பூஜை ரூமை வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம், அதை பூஜை ஷெல்ஃப் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு பேண்ட்ரி இப்போவா கடைசியாப்பா? இப்போதான். ஓகே, அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு இங்க வந்து பேண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இங்க வந்து நாங்க வந்து இது கொடுத்துருக்கோம், பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு இண்டோர் கியூட்டா ஒரு ஐலாண்ட்லாம் போட்டு பெரிய பெரிய பேண்ட்ரி கிடைச்சிருச்சுங்க நமக்கு அட் லாஸ்ட். ஸோ அந்த வீட்டில் பண்ண மாதிரி பேண்ட்ரி எல்லாமே இது பண்ணுவோம். ஆனால் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் அடிச்சிருவோம். ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லைக் ஐலாண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராப்பராக எல்லா இதையும் வைக்கிற மாதிரி பிளான் போட்டுருக்கோம். சமைக்க மாட்டோம், ஆனால் வந்துட்டு இன்ஸ்டா பாட் வைப்போம், மிக்சி வைப்போம், கிரைண்டர் டைரக்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதுலேயே வச்சுக்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுக்கோம், பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரூம், இன்லா ஸ்வீட். சோ இப்போ நம்ம இருக்க வீட்ல வந்து ஒரே ஒரு பிரச்சனை வந்து அம்மா ரூம் இருக்கு, ஆனா பாத்ரூம் தனியா இருக்கும். பாத்ரூம் வந்து காமனா இருக்கும். சோ அம்மாவுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பசங்க வந்து யூஸ் பண்ணி அந்த பாத்ரூமே நார் அடிச்சுட்டானுங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து அந்த பிரச்சனையே வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது கெஸ்ட் வராங்கன்னா நான் போய் கிளீன் பண்ணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்பாயில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நம்ம இந்த வீட்டில் நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு அண்ட் இது கிளாசெட் அவ்வளோ பெருசு இருக்குங்க. கிளாசெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு கிளாசெட் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கிளாசெட் இல்ல, நல்ல பெரிய கிளாசெட். ஆக்சுவலி இவ்வளோ பெரிய கிளாசெட் நான் எதிர்பார்க்கல இந்த ரூமுக்கு. ஸோ நல்லா, அதுவும் இந்த ரூம்லயும் வந்துட்டு மாடல் ஹவுஸ்ல பார்க்கும்போது கிங் பெட் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இங்க வந்து அழகாக கிங் பெட் போட்டுட்டு மேபி சைட்ல லேம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, எல்லாமே அதுல போயிடும். மேபி பிக்சர் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். பாத்ரூம் இது வந்து நாங்க அப்கிரேட் பண்ணோம், நல்லாவே அப்கிரேட் பண்ணோம். டைல்ஸ்ல இருந்து ஷவர்ல ஆக்சுவலா வந்து டப்பு தான் கொடுப்பாங்க, நாங்க வந்து ஷவர் போட்டிருக்கோம். கரெக்ட், நாங்க ஷவர் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழா அது இது போட்டோம். அப்புறம் என்னுடைய ஃபேவரட் கலர் இது கொஞ்சம் டார்க்கரா இருக்கணும் அப்படின்றதுனால இன்னும் டைல் வந்து செகண்ட் அப்கிரேட் போட்டோம். அது பட்ஜெட் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் குறைச்சிட்டோம். அதே மாதிரி லைட்ஸும் அப்கிரேடட், இந்த டைல்ஸும் அப்கிரேடட். நல்லா இருக்குல்லப்பா? சரி ஓகே, இந்த ரூம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாடி ரூம் போயிடலாமா? ஆமா ஆமா, ஆனா இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிருப்பாரு கரெக்ட்டா? சரி ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஆக்சுவலி இங்க ஒரு ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் நமக்கு அந்த வீட்ல மட்டும் 2 ஸ்விட்ச் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துல சிப் ஆஃப் ஆயிருந்தது, அவங்க மாத்தி கொடுத்துட்டாங்க. எதுவுமே சொல்லல, ரிப்பேர் ஒர்க்னு அவங்க கேட்டா கூட இந்த பில்டரே வந்து வேணாம் அதெல்லாம் வந்து ஆர்டர் தெரியும் மாத்தியே கொடுத்து சொல்லியிருக்காங்க.
ஸோ வெல்கம் டு அவர் கிச்சன். ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சனு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய பெண்டன்ட் லைட்டு, கிச்சன் நாய்லான் பெண்டன்ட் லைட்டு, அதுக்கப்புறம் கிச்சனுடைய குழா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ என்ன பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கோல்டு கலரில் மாறப்போகுது, அதுவும் கோல்டு கலரில் மாறப்போகுது, நாப்ஸும் கோல்டு கலரில் மாறப்போகுது. ஸோ இதுதான் பிளான். ஏன்னா அவங்களுடைய அப்கிரேட்ஸ் வந்துட்டு அது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நாங்கள் டச் பண்ண விரும்பலை, அதனால் நாங்கள் தனியாக போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சைடு கோல்டு கலரில் வருமா, அங்கே இருக்க பிளாக் கலரும் நாங்கள் எடுத்துருவோம். ஸோ அதை எடுத்துகிட்ட உடனே அதை வந்து கேப் போட்டு மூடிடுவோம். ஸோ அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், கோல்டு கலர் உங்களால் ஃபைன் பண்ண முடிஞ்ச பெண்டன்ட் லைட்ஸ் கோல்டு கலர் இருந்தால் அனுப்பி விடுங்க. ஸோ நாங்கள் இப்போதைக்கு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், ஹோப் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சன் ஐலாண்டு. ஸோ எப்படி லே அவுட் பார்த்தீங்கன்னா அங்கேயோட இந்த ஐலாண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சன் ஐலாண்ட், இதுதான் நம்மளுடைய கிச்சன் சிங்க்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாத்தோடையும் சேர்த்து வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கிச்சன் டூரும் அவுட்டோர் டூரும் நான் சேர்த்து ஒன்றா போடுறேன் இல்லைப்பா, எல்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இப்போ வந்து பார்த்து வச்சுருக்க நாப்ஸ். ஆக்சுவலாக வேற ஒரு நாப் பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் நாபு. ஸோ இதுதான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா நாப்ஸையும் அந்த மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ யோசிச்சுட்டு சொல்லுங்கள் எப்படி நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் க்ளோஷர் போட்டுட்டோம், சாஃப்ட் க்ளோஷர் போட்டுட்டோம். அதே மாதிரி வந்துட்டு பேக் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அது பெருசாக தெரியும் வீடு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அதே மாதிரி கார்மே கிச்சன் தான் எடுத்தோம். ஸோ கார்மே கிச்சன் எடுத்துக்கோம். ஸோ அதே மாதிரி அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5 பர்னர் வச்சுருக்கோம். ஏன்னா போன வாட்டியே வந்துட்டு நான் 4 பர்னர் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் சதீஷும் அம்மாவையும் திட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க 5 4ல் சம போகுது அப்படின்னாங்க. என்ன பிரச்சனைனா 4ல் சமைக்கிறது இல்லை, பெரிய பாத்திரத்தை வச்சுட்டோன்னா இன்னொன்று சமைக்கவே முடியல. அதுதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பெரிய பாத்திரம் வச்சோன்னா அங்கே இங்கே வந்து ஒன்று வைக்கலாம், இங்கே ஒன்று வைக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் 3 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய பாத்திரம் வச்சு அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து 5 போடுறேன். கடைசியில் 5 கிடைச்சிருச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபுட்டு இது ஃபேனு ஸ்லோ ஒன்று ஹை ஒன்று தனித்தனி ஸ்விட்ச் வச்சு. ஓகே. ஸோ ஃபுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு. ஸோ இன்னொன்று ஒன்று காமெடி பண்ணேன், அது வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. நாங்கள் வந்து டிசைன் ஸ்டுடியோவில் பார்க்கும்போது 2 கலர் டோன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருந்தேங்க. இந்த சைடு ஒரு கலர், ஃபேஷன். இந்த சைடு நான் இந்த கலர்ல ஒன்று போட்டேன், இந்த கலர்ல ஒன்று போட்டேன். லிவிங் ரூம்ல இருந்து இந்த கலர் தெரியவே தெரியாதா. கிறிஷ் பார்த்து ஐயா அப்படின்னா அது சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எண்ட் ஆஃப் தி டே இதாண்டா ஃபேஷன், ஃபேஷன் தான் நம்ம வந்து பேட்டரி பேண்டே போட்டுட்டு போறாங்க போகடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, இது வந்து லைட்டர் ஷேடு. மேட்ச் ஆகலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் லிவிங் ரூம்ல இருந்து இந்த சைடு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படி பார்த்தாலே இப்போ ஃபேஷன் உண்மையிலேயே 2 டோன் கலர் கிச்சன் நல்ல காலங்க. நான் என்ன யோசிச்சேன்னா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் கொடுக்கலான்னு யோசிச்சேன். இந்த சைடு மட்டும் கொடுத்துங்கன்னா யோசிச்சு பாருங்க, கிறிஷ் காரி எனக்கு குத்திருப்பான். நல்ல காலம் சைடில் ஓரமாக ஒதுங்கிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் சொன்னதுனால எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு மார்க்ஸ் அதான் ஒன்றும் இல்லை, அவன் எப்பவுமே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஓகே. அவன் பிரச்சனை நான் கேட்கறதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு அதே மாதிரி காஃபி பார். நம்ம இப்ப இருக்க வீடோட இது கொஞ்சம் காஃபி பார் பெருசு ஆக்சுவலி. கரெக்டாப்பா? கரெக்ட். மேபி இந்த ஹாஃப் எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி கேபினட்ஸும் கொஞ்சம் நேரோல இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய காஃபி பார். அப்புறம் 2 சைடுலயும் வந்துட்டு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு நான் டபுள் ஓவன் எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட ஆப்ஷன் இல்லை இல்லைம்மா, ஆப்ஷன் இல்லை. அதனால நான் வந்து சிங்கிள் ஓவன் தான் எடுத்தேன். ஸோ இதுவே வந்துட்டு மைக்ரோவேவ் ஆஸ் யூஷுவல் டபுள் ஓவன் நான் பெருசாக யூஸ் பண்ணல. உள்ள காமி. ஓகே. இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு செட்டிங்ஸ்லாம் தெரியல. மைக்ரோவேவ் எல்லாமே வர்ல்பூல் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்வாஷர் ஓபன் చేసి யா டிஷ்வாஷர் ஆக்சுவலி இது எதிர்பார்க்கல. நார்மல் பேசிக் மாடலா இருக்கும்னு நினைச்சேன். இதுவே எல்லாமே மாடர்னா தான் இருக்கு. லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க.
இல்ல இது வந்து ஸ்டீலா இல்ல பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அது ஸ்டீல் தாண்டி ஸ்டீலா ஓ ஓகே எனக்கு ஒண்ணு இல்ல சோ இதுதான் நம்ம டிஷ் வாஷர் அவ்வளவுதான் சோ இதுதான் நம்மளுடைய கிச்சன் டூர் டன் அதே மாதிரி நான் இன்னொரு அப்கிரேட் பண்ணேன் குவார்ட்ஸ் பண்ணேன் சோ ஏன்னா நம்ம இப்போ வீட்டில் வந்து கிரானைட் இருக்கு எனக்கு கிரானைட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு அது நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஸ்டார்டிங் கிரானைட் எடுக்கும்போது எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க நான் கிரானைட் எனக்கு ஓகே நான் எடுத்தேன் ஆனா என்ன ப்ராப்ளம்னா இவங்கிட்ட கிரானைட் வந்து ப்ராப்பரான கலரே இல்லைங்க கிரானைட்டே நான் அப்கிரேட் பண்ணணும் அதுவும் கிரானைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் கிரானைட் செகண்ட் லெவல் கிரானைட் கூட தேர்ட் லெவல் கிரானைட் தான் அழகா இருந்தது அதுக்கு நான் குவார்ட்ஸ் போயிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குவார்ட்ஸ் எடுத்தேன் ஸோ குவார்ட்ஸ் ஹோப்ஃபுல்லி நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குவார்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறது ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க ஸோ அதை படி நான் ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய ஆக்சுவலி கிச்சன் இங்கேருந்து பக்கத்துக்கு டார்க் அண்ட் லைட் ஷேட் ரொம்ப அழகாக இருக்கு கரெக்ட் இந்த சைட்ல இருந்தா மேபி இன்னும் கோல்டு கலர் நாப்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம அவுட்டோர் போலாமா அவுட்டோர் இந்த இது நான் இந்த சைடு தான் முடிக்கலாம் கராஜ் அண்ட் ஷோ இது வந்து கிச்சன்ல இருந்து நேரா அப்படியே போறதுனா லைட் போட்டு லைட் நேரா ரெண்டு லைட் சேர்ந்து எரியுது நேரா இந்த சைடு அப்படியே போனீங்கன்னா இதுதான் அந்த டைனிங் ஏரியா நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் அந்த டைனிங் ஏரியா ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் இருக்குது மேபி இங்கே ஒரு பெரிய டைல் இதெல்லாம் ஒரு டிஐஒய் வேணால் பண்ணலாம் இன்னும் பிளான் பண்ணல ஸோ இதுதான் வந்து மட்ரூம் இப்போ நம்ம இருக்க கரண்ட் வீட்டில் மட்ரூமே இல்லை ஆக்சுவலி அது நாங்கள் நிஜமாக நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பேக்கெல்லாம் அப்படி இப்படியே போடுற மாதிரி இருக்குது நாங்கள் இது வாங்கலைன்னா நாங்கள் கராஜ்லேயே மட்ரூம் க்ரியேட் பண்ணியிருப்போம் அந்தளவுக்கு நாங்கள் வந்துட்டு டெஸ்பரேட் ஆகிட்டோம் ஸோ ஆனால் இது வந்து இந்த மட்ரூம் ஸோ இது வந்து பெஞ்ச் போட்டுட்டு இங்க ஒரு ஷெல்ஃப் மாதிரி வரும் இங்க ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க கிட்ட ஆப்ஷன் இருந்தது ஆனால் விலை அதிகம் அதனால நீயே வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கட்டிக்கலாம் முடியும் நான் வந்து வாடா போடா அப்படின்னு சொல்றேன் யூஸ்வலா நம்ம பேசும்போது அப்படிதான் பேசுவோம்ல இன்னும் நான் அவங்களாம் என்னோட சின்னவங்க தான் ஸோ வாடா போடா சொல்றது தப்பு இல்லை ஏன்னா அதுக்குன்னு வேற 2-3 பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நமக்கு நெகட்டிவா சொல்லணும்னே சொல்லுவாங்க இதுதான் சாக்குன்னு நான் அதனால அதை சொல்லிடுறேன் இல்லைம்மா ஸோ இதுதான் நம்மளுடைய இது இங்க இப்போ வந்து பூஜைக்காக கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வரும்போது புது ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்தோம் ஸோ மைண்ட் பண்ணி இது வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போற புது ஆளோட ரூம் எஸ் டாக் பிளான் போட்டிருக்கோம் ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் சம்டைம் பார்க்கும்போது பயமாவும் இருக்கு வாங்கி நம்மளால பத்திரமா ஏன்னா வாங்கினா நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ அதனால இருக்கு இல்லை ஸோ கராஜ் ஸோ இதுதான் கராஜ் இது வந்து நாங்க தேர்ட் காருக்கு வந்து நாங்க அந்த கார் கராஜ்க்கு நாங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் எவ்வளவு பே பண்ணோம்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அது கொஞ்சம் நல்லாவே நல்லா இழுத்துச்சு எங்களுக்கு ஸோ வாட்டர் ஹீட்டர் அவ்வளோதான் கராஜ்ல எதுவும் பெருசா இல்லை சொல்றதுக்கு ஸோ இது நம்ம டீ கார் கராஜ் அப்புறம் அது நிறைய கராஜ் நாங்கள் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஸ்டோரேஜ் ஷெல்ஃப்ஸ்லாம் பிளான் பண்ணிருக்கோம் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வளர்ந்துருக்கு அப்புறம் இங்கே தான் வந்து இங்கே 2 ஃப்ரீசர் வச்சு ஃபிஷ் டேங்க் வைக்க வைக்கலாம் ஒயர் அப்படியே ஒயர் எடுத்துட்டு போயிடலாம் அதனால 2 ஃப்ரீசர் அண்ட் ஃபிஷ் டேங்க் பிளான் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு செட் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல இப்போ வந்து டெக் போய்ப்போமா வாங்க நம்ம டெக் போய் பார்க்கலாம் செருப்பு எடுத்துக்கோமா அப்படியே செருப்பு வாசல்ல ஃப்ரண்ட்ல இருக்கு ஓகே நான் எடுத்துக்கிறேன் பேங்க் அவன் ஏற்கனவே மாத்தலாம் திரும்பி இதென்ன சாவுதா தெரியலையா செத்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்லுவோம் மாத்திரும் சரி வா இங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த ட்ரீ வச்சிருக்காங்க 2 சைடு கராஜுக்கும் மேல இன்சர்ட்ஸ் போட்டோம் லைட்ஸ் 3 கராஜுக்கும் 3 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்களே தான் போட்டிருக்காங்க டிரைவே இது சொன்னியா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க டிரைவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பேட்ச் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் தான் டிரைவே போட்டிருந்தாங்க நாங்க வந்துட்டு சொன்னோம் இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலரா இருக்கு தேர்ட் கார் கராஜ்க்கு
நாங்க இப்படியே போயிட்டு அப்படி போக வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு இங்க முனையில எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதான், ஏன்னா ரூல் படி அவ்வளவுதான் இருக்கணுமா. ஸோ அதனால அவர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி தாமரை பூ மாதிரி அழகா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுவா இருக்கு அழகா. ஸோ அழகா தான் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டே வராத அளவுக்கு எங்களுக்கு ஃப்ளட்டே வராதுங்க 100%. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், வாட்டர் போறது 2 சைடும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ 100% ஃப்ளட் ஜோனே கிடையாது. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு உள்ள போயிட்டு நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளவு பெரிய லாட் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இது வந்துட்டு 25 feet சாடு போடுவாங்க அரௌண்ட் த ஹவுஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து நம்ம தனியா தான் போட்டுக்கணும். ஸோ 25 feet இந்த சைடு. ஆனா அந்த சைடு அதுக்கு எதுக்கு அந்த எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல இல்லப்பா. மேபி ஃப்ரண்ட்ல அழகா இருக்கணும்ன்றதுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதுக்காக அநியாயத்துக்கு இப்படியே விட்டு போவாங்க, ஏதோ வந்து ஒட்டு போட்டு தச்ச சட்டை மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் சாட் ஆக்சுவலி. அதே மாதிரி பேக்லயும் 25 feet சாடு. சொன்ன பாத்தீங்களா அந்த சைடு வந்து வாட்டர் போறது இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த இது ஆக்சுவலா. இது வழியா போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு பெரிய குட்டை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரெயின் வாட்டர் தான், பெரிய டர்ட் வாட்டர்லாம் இல்லை. ஸோ அங்க போயிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயில் பாக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நம்ம இப்போ பின்னாடி போய் பார்க்கலாம், டெக் போய் பார்க்கலாம் வாங்க. ஷெட் வந்து எங்க போடுறதா பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த சைடு புல் இல்லாத ஏரியாவா போடலான்னு இருக்கோங்க. சன்ரூம் பின்னால இது சன்ரூம் ஆக்சுவலி. ஸோ நம்மளுடைய லாட் சைஸ், டோட்டல் லாட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கரு. சொல்லும் போது நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இருக்க கரண்ட் வீட்டில் வந்துட்டு சின்ன லாட்டா, அது நாங்கள் புலம்பி எங்களுக்கு அப்படியே பெரிய லாட் வந்து எடா லாட்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஷெட்டு வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் பிட் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஜக்கூசி மாதிரி ஹாட் டப் பிளான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கிச்சன், கசிபோலாம் போட்டு சூப்பராக அவுட்டோர் கிச்சன் பிளான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெரிய இது ஃபயர் பிட் பிளான் போட்டிருக்கோம். ஆக்சுவலி அங்கே ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதோட நம்மளது முடியுது. ஆனால் லாட் இன்னும் அந்த சைடு போகுது. நீங்க அவ்வளவுதான் நினைக்காதீங்க, லாட் இன்னும் மரத்துக்கு பின்னால அப்படி போகுது. ஆமா, எண்ட் ஆஃப் த லாட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட்ல வந்து நம்ம ஃபிஷிங்லாம் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம டெக் போய் விண்டர்ல நல்லா தெரியும். இப்போ சம்மர்ல ஃபுல்லா ட்ரீ இருக்கறனால இங்கன்னு தெரியாது, கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். சரி நம்ம டெக் போய் பார்க்கலாம். ஏற்கனவே பழைய நிறைய பேர் நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஹவுஸ் கட்டுறது எல்லாம் காமிக்கும் போது நான் அந்த பாண்ட் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ எல்லாம் பார்க்காதவங்களுக்கு நம்ம இப்ப போய் பார்க்கலாம். சரி நம்ம டெக் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடுமே வந்துட்டு நாங்கள் கிராஸ் ஸ்பேஸ்ல தான் எடுத்தோம். ஸோ தட் வந்துட்டு எனக்கு எதனா ரிப்பேர் அப்படின்னா டக்குன்னு அடியில் போயிட்டு அவங்கெல்லாம் ஈஸியாக ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம், தோண்டி கிண்டி ரிப்பேர் பண்ணுறது நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு கிராஸ் ஸ்பேஸ் தான் எடுத்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்க்கு. பெயிண்ட் அடிக்கணும், வந்துட்டு பார்த்துக்கலாம். இன்னும் நாங்கள் இப்போ இருக்க கரண்ட் வீட்லேயே வந்து எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடித்தோம், படியில் மட்டும் அடிக்கல. அதுவே இன்னும் பாக்கி இருக்கு, அதை அடிச்சுட்டு மீதி எங்க எடுத்துட்டு வந்து மீதி அடிக்க வேண்டியதுதான். ஸோ நல்ல பெரிய சைஸ் டெக் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான் டெக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கவுச்லாம் போட்டுக்கலாம், கொடை வச்சுக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நாங்கள் நல்லா அவுட்டோர் இங்கே பார்பிக்யூ இங்கே பண்ணலாம். நாங்கள் இப்போ கரண்ட் வீட்டில் வந்துட்டு பார்பிக்யூ வந்துட்டு லானில் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கேயே பண்ணலாம் ஆக்சுவலி. ஏன்னா இது ஓப்பனாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்க்ரீன் போஸ்ட்டில் பண்ணால் ஸ்க்ரீன் கிழிஞ்சிரும்ன்ற பயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டெக். இப்போ வீட்டுக்கு வந்தோமா, இங்கே வந்துட்டு பல்பெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருட்டானோடனே எரியிற மாதிரி, ஏன்னா இன்னும் நம்ம இந்த வீட்டுக்கு குடி வரல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எரியிற மாதிரி இந்த லைட்டெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்காரு சதீஷ். ஸோ டார்க் ஆச்சுன்னா டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டா மாம்ஸ்? ஃப்ரண்ட் சைட்லேயே ஒரு ஃப்ரண்ட்டுக்கும் ஒன்று வச்சுருக்கோம்ல. ஓகே, பார்த்து மூடு ஒரு பை. அப்போ ஆன்லேயே எரியுது. ஏ குழாலாம் இங்கே இருக்குங்க, குழா வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி வீடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இது டெர்மைட் ப்ரொடெக்டர். அப்போ இது பக் ஸ்ப்ரே வந்து இதுக்குள்ளே அவங்க அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அவுட்லேயே நாங்கள் அதை அப்கிரேட் பண்ணோம் ஆக்சுவலாக. அதே மாதிரி சோலார் இது எனர்ஜி ப்ரொடெக்ஷனும் அப்கிரேட் பண்ணோம். அதே மாதிரி டெர்மைட் இதுக்கும் வந்து அவங்க 1 year கொடுக்குறாங்களப்பா.
அவங்களே பில்டர்ஸே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் க்ரால் ஸ்பேஸ். இங்கே வந்துட்டு இந்த எத்தர்நெட் கேபிள்லாம் எடுத்துகிட்டு போகிறது. ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே சூப்பர். அது அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. யா விடுங்க உடச்சிடாதீங்க. அப்படி இல்ல இருங்க இங்க பாருங்க இப்படி ஏதோ இருக்கும். இல்ல இப்படிதான் ஓபன் பண்றோம். ஓகே சூப்பர். சரி ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம்ப்பா ப்ளக் பாயிண்ட். ஸோ இங்க பாருங்க இது வழியா வந்து தண்ணி வெளியே போயிடும். நமக்கு எந்த ஃப்ளட் வந்தாலும் கவலையே இல்லை. பின்னாடி இருந்தால் அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு இது வழியா போயிடும். ஸோ முன்னாடி இருந்தால் இது வழியா போயிடும். ஸோ அந்த இது நல்லது. மழையில மலிச்சு வந்துருச்சு. யா